பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜா இருந்துட்டு நான் யாரோட துணையும் இல்லாமல் நான் இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாத்தியா கோமதி, இந்த வீட்டில் நம்ம சொல்கிறத யார் கேட்குறாங்க? ஒருத்தர் கூட கேட்குறதில்ல. பெத்த பிள்ளைங்க தான் கேட்குறதில்லன்னா கூட வந்த மருமகளுங்களும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம சுகன்யா இருந்துட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் ஏற்கனவே குமாருக்கு இன்னும் எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது. இவன் வேற இப்போ வேண்டான்னு சொல்கிறான். என் பிள்ளை ஜெயிலுக்கு போயிடுவானோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சக்திவேல் எல்லாம். அதுக்கு அடுத்ததாக என்னம்மா நீ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்திருப்ப போல இருக்குது, முகம்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த குறையை நான் எப்படி என் வாயால் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. என்னம்மா சொல்கிற, எதுவாக இருந்தாலும் புரியும்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜீவ் 10 லட்ச ரூபா பணத்துக்காக சென்னை வரைக்கும் தனியாக டான்ஸ் ஆடுறதுக்காக போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம், ஏதோ பேப்பர் விளம்பரத்தை பார்த்து நான் ஆடியே தீருவேன், போட்டியில் ஜெயிச்சே தீருவேன்னு சொல்லி அவள் பாட்டு கிளம்பி போயிட்டா. யாருமே கூட போகலையா? அதனால தான் எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சு